அது போனது மட்டும் இல்லாம விஜய் போகும்போது கிளம்பிட்டாரு, கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு. அப்போ கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டா ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கணும், அரசியல் ரீதியா தான் இருக்கணும். கிளம்பிட்டாரு, அதுவும் தனியா போறாரு, கூட யாருமே இல்லாம போறாருன்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காருன்னு தான் இன்னும் ஷாக்கா இருந்துச்சு. அட்லியோட இயக்கத்தில் இவர் 3 படம் பண்ணியிருக்காரு. 3மே மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட படம் இல்லையா? அப்போது இந்த அரசியல் விஜய் வரதுக்கான ஒரு காரணமாகவும் அவருடைய 3 படங்களும் அடித்தளம் போட்டுச்சு. அதில் மெர்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி விஷயங்கள்லாம் பேசப்பட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பெரம்பூரில் வந்து அவர் நிற்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஏற்கனவே சின்ன ஆக்சிடென்ட் திருச்சி கிழக்கில் போகலாமா இல்லை மதுரை கிழக்கு நிற்கலாமா அப்படின்னு ஒரு ஆக்சிடென்ட் குழப்பத்தில் இருந்தார். பட் பெரம்பூர் தான் கிட்டத்தட்ட டிசைட் பண்ணிட்டாரு. மீடியா சந்திப்பு கொடுத்து என்னென்ன விஷயங்கிறத பேட்டி கொடுத்தனாலே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க எதுக்கு அரசியல், இவரே அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு படாத படப்பட்டு அவர்கள் அரசியல் பக்கம்லாம் இனிமேல் எந்த சினிமா நடிகரும் வரமாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இதுதான் என்னன்னா விஜய் தான் கடைசின்னு நினைக்கிறேன். நான் அதுக்குள்ளே எவ்வளோ ஆழங்கிறது இப்போ தெரியும். சுற்றி அடிக்கிற விஷயம் தெரியும். வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டா கூட அதுக்கு பிறகு பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த தேர்தல் தேதி 23ஆம் தேதி வருது இல்லையா? ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகும் ஒரு விஷயம் வெளியில் வர்றதுக்கு தயாராக இருக்கு. அப்படி என்ன விஷயம் சார்? அது நீங்கள் வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்க. அரசியலை விட்டுட்டு மீண்டும் சினிமாவுக்கு போவாரா? இல்லை, ரைட்டு, வெற்றி கிடைச்சா உட்காருவார், தோல்வி கிடைத்ததுனா மீண்டும் போராடுவாரா? மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியுமா 2031 வரைக்கும் சந்திப்புகள் போகுமா? 2029 எலெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு தகவலும் வருது. ஒரே நாடு ஒரே தேர்தல். காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், விஜய் அவர்கள் தாவேகா கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா அரசியல் ரீதியா நிறைய இடங்களுக்கு போறாரோ இல்லையோ, இப்போ கொஞ்ச நாளா நிறைய நிகழ்ச்சிகள்ல நிறைய பங்கெடுத்துக்கிறாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்த உடனே இருக்கு உங்ககிட்ட. எந்த நிகழ்ச்சியை சொல்றீங்க? நிறைய இப்போ மேரேஜா இருக்கட்டும், வளகாப்பா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் விஜய் போவாரான்றது போக இப்போ திடீர்னு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கெல்லாம் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி. இல்லப்பா, அது நெருங்கியான படம் பண்ணியிருக்காங்க. அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் படம் பண்ணியிருக்காரு. அப்போது அவங்க மரியாதையை கூப்பிட்றாங்க, நேரில் போய் பத்திரிக்கை வச்சு வந்துருங்க சார் அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுக்கும்போது, என்னதான் அரசியல் ஒரு சூழ்நிலை டைட்டாக இருக்க பொசிஷனில் கூட ஒரு 2 மணி நேரம் தானே அது ஒன்று. இப்போ வந்து நீ வெளியூரில் வச்சுருந்தா கூட யோசிக்கலாம். பட் ஆனால் வெளியூரில் ஒன்று மும்பையில் வச்சுருந்து போயிட்டு இருந்திருக்காரு இப்போ. ஸோ அதனால் சர்ச்சைகளுக்கு இப்போ நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எதையாவது போட்டு விஜய் அடிக்கிறதுன்னு கேள்வி கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே நிறைய பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. பட்டு தவிர்க்க முடியல, சில விஷயங்கள் தவிர்க்க முடியல. ஏன்னா கோட் ப்ரொடியூசரு. ஸோ அந்த ஏஜஸ் நிறுவனத்தினுடைய தயாரிப்பாளருடைய பையன் போக வேண்டிய கட்டாயம், போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. நான் தனியாக பேர் இருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை. அங்கே யாருனால குடும்பமே இப்படி திணறதோ அவங்கள கூட்டு போயிட்டாரு. அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. பட் அதை நியாயப்படுத்தவே மாட்டோம் யாருமே. நானும் அந்த விஷயம் விஜய் பண்ணுறது மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் இது வரைக்குமே பேசிகிட்டு இருக்கேன். அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா இதனால தான் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. பட் நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய சொந்த பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. சரி, ஓகே, அதை ஓரமாக வைப்போம். அடுத்து மும்பைக்கு போனார். இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா அவரு வந்து இயக்கத்தில், அட்லியோட இயக்கத்தில் இவர் 3 படம் பண்ணியிருக்காரு. 3மே மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட படம் இல்லையா? அப்போது இந்த அரசியல் விஜய் வரதுக்கான ஒரு காரணமாகவும் அவருடைய 3 படங்களும் அடித்தளம் போட்டுச்சு. அதில் மெர்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி விஷயங்கள்லாம் பேசப்பட்டோம். ஸோ அதனால் அதுவும் தவிர்க்க முடியல. அந்த நிகழ்ச்சிக்கும் போக வேண்டியது. நல்ல வேலை அவர் தனியாக போயிட்டு வந்தார், அது ஒரே சந்தோஷம். ஆனால் சரி, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, போகிறதுக்கு ஒரு 2 நாளுக்கு 3 நாளுக்கு முன்னாடி தான் த்ரிஷா மும்பைக்கு போயிட்டு வந்தாங்க. அது போனது மட்டும் இல்லாமல் விஜய் போகும்போது கிளம்பிட்டாரு, கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு. அப்போ கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டால் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கணும், அரசியல் ரீதியாக தான் இருக்கணும். கிளம்பிட்டாரு, அதுவும் தனியாக போகிறாரு, கூட யாருமே இல்லாமல் போகிறாருன்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காருன்னு தான் இன்னும் ஷாக்காக இருந்துச்சு. இல்லை, அவங்க போனது வந்துங்க மணிரத்னுடைய ஒரு காஸ்டியூம் டிசைனர் கானின்னு சொல்லி ஒரு ஸ்டைலிஸ்ட், அவருடைய வெட்டிங்காக இன்வைட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது தவிர்க்க முடியல. ஆனால் மணிரத்னம் இங்கே போயிருக்காங்க. ஸோ பொன்னியின் செல்வன் நடிச்சதனுடைய ஒரு எஃபெக்ட் ஒன்று. பட் இங்கே அவர்கள் போகிறாங்க. பட் அவங்க தனியாக தான் போனாங்க. அந்த மேரேஜுக்கு போய் அவங்க கலந்துட்டு வந்துட்டாங்க. பட் அன்னைக்கு அவர் டெல்லி போனார், சிபிஐ என்கொயரிக்கு அவர் டெல்லி போனாங்க. பட் இங்கே அவர் போனது பார்த்தீங்கன்னா அட்லியுடைய அவங்களுடைய வீட்டு விசேஷ வளைகாப்பு நிகழ்ச்சி போனார். பட் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய திருமணத்துக்கு போகிறதுனால அங்கேயும் நல்லா விசாரிச்சிருக்காங்க. அப்புறம் மிகப்பெரிய ஒரு பிரபல தொழிலதிபரையும் மீட் பண்ணிட்டு வந்ததாகவும் ஒரு தகவல் வருது.
அரசியல் ரீதியாகவும். ஸோ அட்லியினுடைய வீடு ஏற்கனவே போயிருக்காங்க. பட் அந்த நட்பின் அடிப்படையாக போனாங்க. அதனால் அவங்க போனது வேற, இவர் போனது வேற. டிவிகே கட்சி சார்பாக நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கு. வேட்பாளர் சந்திப்பு அப்படின்னு போயிட்டு தான் இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு? அது ஒரு 2000 பேர் 1000 பேர்லாம் இப்போ நேற்று தினம் சந்திச்சிருக்காங்க. ஒரு விஷயத்தை எப்படி பார்க்க? இல்லை, இப்போ வந்து என்னென்னா புது களம் ஒன்று கையில் எடுக்க போகிறதா வருது. என்னென்னா இப்போ நிறைய மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலர்கள், இந்த பேசிக் அடிமட்டத்தில் தொண்டர் எல்லாமே கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் ஒரு புகைப்படம், அதாவது ஃபோட்டோஸ் எடுக்கிறது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து விஜய் பண்ண போகிறதா ஒரு தகவல் வருது. இப்போ அவருடைய அரசியல் ஸ்டெப்பே நேற்றுலேருந்து வேறு லெவலில் மாதிரி ஒரு சார்ட்டே ரெடி பண்ணியிருக்காங்க. நேற்றுலேருந்து ஆரம்பித்தாச்சு. அது இன்னும் இருக்க போகிறது ஒரு 29-30 நாள் தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பெரம்பூரில் வந்து அவர் நிற்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஏற்கனவே சின்ன ஆக்சிடென்ட் இருந்து திருச்சி கிழக்கில் போகலாமா இல்லை மதுரை கிழக்கு தொழில் நிற்கலாமா அப்படின்னு ஒரு ஆக்சிடென்ட் குழப்பத்தில் இருந்தார். பட் பெரம்பூர் தான் கிட்டத்தட்ட டிசைட் பண்ணிட்டாரு. அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆஃபீஸ் ரூம், டிஜிட்டல் ரூம் ஒன்று போட்டாங்க. ஃபுல்லாக சிஸ்டம் நிறையா இருக்குது, ஏசி ரூமு. இது வரைக்குமே அரசியல் களத்தில் இந்த மாதிரி ஒரு அலுவலகத்தை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒன்று போகிறாரு. நைட்டெக்காகவே ட்ராவல் பண்ண புது அரசியல் களம். ஸோ அதனால் அவருடைய சந்திப்பு இங்கே தொடருது. அதனால் மக்களை சந்திக்கிறான வேலைகளை இப்போ இறங்கிட்டார். அதனால் அவருடைய சந்திப்பு இனிமேல் நிறையா வரும்னு நினைக்கிறேன். சார், இந்த எலெக்ஷன் டைமில் அவங்க சார்பாக நிறைய கட்சி சார்பாக பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவும் உலுக்கிச்சு. டிவிகே சைட்லேருந்து விஜய் ரொம்ப அட்டாக் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இப்போ அந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லைம்மா, அது ஏற்கனவே 5 வருடமாக கொஞ்சம் பேசப்பட்டு இருந்தது. தகவல் வரல, ரொம்ப நெருக்கடி இருந்ததுன்ற ஒரு சூழ்நிலை எல்லாமே பேசப்பட்டு நம்மளும் நிறையா பேசியிருக்கோம். பட் இப்போ இதில் என்ன ஒரே ஒரு சின்ன சிக்கல் மாதிரி உருவாயிருக்கு அப்படின்னா, அந்த மனு எப்படி வெளியில் வந்தது அப்படிங்கிற விஷயத்த விஜய் வந்து கையில் எடுத்திருக்காரு. இப்போ அது ஆர்டின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதற்கு வந்து செங்கல்பட்டு நீதிமன்றம் விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த மனுவில் சொல்ல போனோம்னா அவருடைய ஸ்டாம்ப் கண்டிப்பாக வேணும். ஸ்டாம்ப் கிடையாது, சிக்னேச்சர் கிடையாது. இது எப்படி போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேள்வி கேட்டால். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மனு வெளியில் போனதுக்கு சங்கீதா தரப்புல இருந்தும் எப்படி லீக் அவுட் ஆச்சுன்னு திரும்பி ஒரு மனு தாக்கல் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த கோர்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போ விஜய் தரப்புல இருந்து எப்படி போச்சு இது அப்படிங்கிற ஒன்று சங்கீதா அவர்கள் தரப்பில் வெளில விட்டுருக்கணும். ரெண்டாவதாக சொல்ல போனோம்னா விஜய் தரப்புல இருந்தே இது வெளியில் விட்டாங்க. ஸோ ராஜ்மோகன் வெளில விட்டார், விஜய் இப்போ அதை விட சொன்னார், முதல்ல ஒரு சின்ன கிரியேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்படின்னா அப்படி பார்த்துருந்தோம்னா இப்போ அவர் போட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதா அவர்கள் சொல்ல போனது என்னென்னா அந்த கேமரா ப்ரொசீடிங்கில் வந்து ஆஃப் கேமராவில் தான் பண்ணுற அளவு தான் அதை நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே விஜய் வந்து எதுவுமே வெளியுறத்து கொண்டு வர வேணாம். அப்படி பார்த்தோன்னா மீடியாவில் வந்து டக்குன்னு ஒரு விஷயத்தை பேசிட்டு போயிருக்கலாம் அவங்க. அதுவும் செய்யலை, எதுவுமே செய்யலை. ஆனால் இந்த மனு எப்படி வெளில வந்ததுங்கிற ஒரு விஷயம் தான் இப்போது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. அதில் இது சம்மந்தமாக யாருமே நிறைய பேர் பேசலை. வந்தது கொடுத்தாங்கன்னு சொல்லி விஜய் நிறைய அட்டாக் பண்ணி வந்ததை தவிர இது இப்படி எப்படி வந்ததுங்கிற ஒரு விஷயத்தை நிறைய பேர் பேசாமல் இருக்காங்க. பட் விஜய் இங்கே ஒரு தகவல் கேட்டிருக்காரு. பட் இது விஜய் தரப்புலையோ இல்லை சங்கீதா தரப்புல தான் முக்கியமாக ஒரு தகவல் சொல்லி ஆகணும். எப்படி வந்தது, அவர் என்ன நோட் பண்ணாங்க. ஏன்னா இப்போ ஏப்ரல் 20 தான் அவர் வந்து அந்த கோர்ட்டுக்கு போகிறார். அப்போ ஏப்ரல் 20 போனதுக்கப்புறம் அங்கே விசாரணை நடைபெறும் போது தான் என்ன மாதிரி கொடுக்கப்பட்ட மனுங்கிற அளவுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா இப்போ இருக்குதும் சேம் தானா அப்படிங்கிறது தெரிய வரும். பட் சங்கீதா தரப்புல இருந்து வரலைன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு விளக்கம் கொடுக்கலாம். இது எப்படி வந்து எனக்கே தெரியல அப்படின்னு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கூட பண்ணலாம். இது வரைக்கும் பண்ணாமல் இருக்காங்க. அதுதான் இப்போ ஒரு சிக்கலாக இருக்குது அந்த மனுவில். நீங்கள் சொன்ன மாதிரி ராஜ்மோகன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுச்சு. அவரோட பேர் அதில் வரதுக்கான காரணம் என்ன இருக்கு சார்? இல்லை, எப்படியாவது லீக் அவுட் பண்ணிட்டு பண்ணுவோங்கிற அளவுக்கு மற்றவர்கள் பேசுனாங்களே தவிர அவங்க சார்பாக யாரும் ரிலீஸ் பண்ணலைங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போது அந்த தரப்பு போட்டதே சங்கீதா தரப்புல தான் போட்டது. அப்போ இவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன நோக்கம் இருக்குது? அங்கே விஜயை வந்து டார்கெட் பண்ணி தானே ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. எல்லாரும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும் இல்லையா? அப்படி தானே உருவாச்சு. பேசிக் ஸ்டார்டிங் அதே உருவாச்சு. இப்போ எப்படி வந்ததுங்கிறது தெரியல. அது சங்கீதா தரப்பில் தான் விளக்கம் கொடுக்கணும். அவரோட அட்வொகேட் இருப்பாங்க, விஜய்க்கு அட்வொகேட் இருக்காங்க. 2 பேரும் யோசித்து தான் அவங்க கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு நேமோ ஒரு அட்ரஸோ வராமல் ஒரு எக்ஸ்போர்ட்டு தான் நமக்கு வருங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் இருக்குது. இங்கே நேமு அட்ரஸ் எல்லாமே டீட்டெயிலோடு இருக்காது. பட் இந்த மனு எப்படி வந்ததுங்கிறத விஜய் தரப்பில் மிகப்பெரிய கேள்விக்குறி. ராஜ்மோகன் விட்டுருந்தாலும் இப்போ கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அதில் இப்போ சங்கீதா தரப்புலேருந்து ஒரு விஷயம் வரணும். அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல.
இன்னொரு விஷயம், சங்கீதா அவர்கள் வந்து இந்த கடைசி எலெக்ஷன் டைம்ல வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுக்கான காரணம், விஜயை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து புதுசா கட்சி தொடங்குவோ இல்ல வேற ஒரு கட்சிக்கோ சப்போர்ட் பண்ணிட்டோ விஜயை எதிர்த்து நிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி வந்து இப்பயே மீடியா கூப்பிட்டு ஒரு மீட்டிங் கொடுத்துட்டு போயிடலாமா இல்லையா? மீடியா சந்திப்பு கொடுத்து என்னென்ன விஷயங்கிறத பேட்டி கொடுத்தனாலே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க எதுக்கு அரசியல், இவரே அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு படாத படப்பட்டு இருக்காரு. அவர்கள் அரசியல் பக்கம்லாம் இனிமேல் எந்த சினிமா நடிகரும் வரமாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இதுதான் என்னன்னா விஜய் தான் கடைசின்னு நினைக்கிறேன். நான் அதுக்குள்ள எவ்வளோ ஆழங்கிறது இப்போ தெரியும். சுற்றி சுற்றி அடிக்கிற விஷயம் தெரியும். அது நோக்கம் இல்லை. ஆனாலும் இந்த எலெக்ஷன் அவர் இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுவார் இல்லையா, தாக்கல் பண்ணும்போது கண்டிப்பாக விஜய் தரப்புலேருந்தோ சங்கீதா தரப்புலேருந்தோ அவருடைய பையன் ஜேசன் சஞ்சய் தரப்புலேருந்தோ ஒரு விஷயம் வெளில வரப்போகுது. வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டா கூட அதுக்கு பிறகு பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த தேர்தல் தேதி 23ஆம் வருது இல்லையா, ஏப்ரல் 23ஆம் பிறகும் ஒரு விஷயம் வெளியில் வர்றதுக்கு தயாராக இருக்கு. அப்படி என்ன விஷயம் சார்? அது நீங்கள் வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்கிறத அவர்கள் தரப்பில் வர்றது மாதிரி ஒரு தகவல் பேசப்பட்டு ஒருவேளை ஒன்னா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல். அது எப்படினாலும் தகவல் வரலாம். அது தகவல் வரும்போது நீங்கள் புரிஞ்சுங்க. ஒன்றா இருக்கிற மாதிரி வருதா இல்லை வேற மாதிரி இது வருதாங்கிறது தெரியாது. ஆனால் 23க்கு இப்போ முன்னாடியே ஒரு தகவல் வரப்போகுது. சார் இன்னொரு விஷயம், நீங்கள் சொல்கிறீங்க சினிமாவில் இதுவே கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் அடுத்தடுத்து சினிமாவை தாண்டி, ஏன்னா இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் சினிமாவில் இருக்கிற நிறைய பேர் அரசியலை நோக்கி தான் வராங்க. அந்த இடத்துல தான் இப்போ நம்ம பவர் ஸ்டார் உள்ளே இறங்கியிருக்கார் சார். நான் அரசியல் கட்சி தொடங்க போகிறேன், இதில் வர போட்டி 2 பேருக்கு தான், ஒன்று டிவி கேக்கு இன்னொன்று ஏவி கேக்குன்னுலாம் சவால் விடுறாரு. அரசியல் காமெடியாங்க, அது காமெடி பண்ணிட்டு போகலாம் படத்தில். ஒரு அரசியல்லாம் நினைத்து பார்க்க முடியாத உயரங்க அது. அது சும்மா ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேசிட்டு இருக்கலாம், நியாயமே கிடையாது. அவருக்கு படங்களும் பெருசாக இல்லை, அவருடைய சூழ்நிலையும் சரியில்லை. அப்படி இருக்கும்போது இந்த அரசியல் கட்சினா நம்மளும் இப்போ சோசியல் மீடியாவில் கேள்விக்க ஆரம்பிச்சிட்டிங்க பார்த்தீங்களா, இப்படி 10 பேர் கேட்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் நடைமுறைக்கு வந்து ஒத்து வராத விஷயம். அவர் பேசுவதெல்லாம் வந்து ஒரு காமெடியாக இருக்குது. சார் இந்த ஒரு விஷயம் அவர் சும்மா விளையாட்டுக்கு அவரை கலாய்க்கணும், விஜயை கலாய்க்கணும்னு சொல்லியிருப்பாரா இல்லை உண்மையிலேயே அரசியல் கட்சியை தொடங்க போறாருன்னு எடுத்துக்கலாம்? அவர் வந்து சோசியல் மீடியா நம்மளையும் 4 பேர் பேசணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி. சரி இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் ஜனவரிக்கே ரிலீஸ் ஆக வேண்டியது, அது வந்து சில சிக்கல்னால வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ ஆதவர்ஜனா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாஜகவோட கூட்டணி டிவிக்கே போயிருந்தா இந்நேரத்துக்கு ஜனவரிக்கே ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருக்கும், 1500 கோடி ரூபாய் சம்பாதிச்சு விஜய் ஜாலியாக இருந்திருப்பாரு அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாரு. இல்லை கரெக்டு தான். அந்த கூட்டணிகளை பிறந்தாலும் ஜனவரி முதலே படம் வந்திருக்கும், அது ஒன்று மாற்றிக்கிறதே இல்லை. அவர் சொல்கிறது கரெக்டு தான். போகாதனால தான் இவ்வளோ சிக்கல்கள் வரிசையாக தொடர்ந்து இது வரைக்குமே சிக்கல்கள் ஒன்று ஒன்றா வந்துருக்கு. காரணமே எந்த கூட்டணிக்குள்ளே அவர் போக விரும்பலை. நான் தனித்து தான் சொல்லியிருக்கேன். நான் அண்ணா டிஎம்கேல கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது, போன நவம்பர் டிசம்பர்லாம் இருந்தது. ஆனால் அவர்கள் பிஜேபிக்குள்ள கூட்டணி போனதுனால இவர் போகலை. இவருடைய பார்வையே வந்து நம்ம தனித்து தான் நிற்கணும், நம்மளுடைய மக்கள் செல்வாக்கு நம்ம காமிச்சிருக்கோம், என்ன பிரச்சனை ஓட் பேங்க் வருது, நமக்கு என்ன வாக்கு சதி நமக்கு வருது காமிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் எந்த கூட்டணியுமே போகலை. போயிருந்தானே அவர் சொன்னது சிறப்பாக இருந்துட்டு கண்டிப்பாக படம் வந்துருக்கும். சார் அந்த 1500 கோடி சம்பாதிச்சு அவர் ஜாலியாக இருந்திருப்பாரு அப்படின்றது சொல்றதுக்கான அர்த்தம் என்ன சார்? ஒன்றும் இல்லைங்க, 220 கோடி வாங்குறேன்னு சொல்கிறாங்க இல்லையா. படம் 1500 கோடி கலெக்ஷனும் வருதுன்னு சொல்லியிருப்பாரு தவிர 1500 கோடி சம்பாதிக்கணும்னு அப்படி கிடையாது. அவர் படத்துக்கு 220 கோடி வாங்கியிருக்காரு கடைசியாக. வருஷத்துக்கு 2 படம் பண்ணால் என்னாச்சு உங்களுக்கு? தொடர்ந்து ஒரு 10 வருஷம் கண்டிப்பாக பண்ணலாம் அவர். அப்போ அவர் வந்து 1500 கோடி இல்லை, அது 3000 கோடி கூட சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாம். பட் அதோடைய இலக்கு அவர் இல்லைங்கிறார். மக்கள் 33 வருஷம் என்னை கூட்டி வந்து வச்சுருக்காங்க, நான் மீண்டும் 33 வருஷம் அவர்களுக்கு செய்யணும். அதனால் நான் இருந்ததை படத்தை விட்டுட்டு வரேன், பெரிய சம்பளத்தை விட்டு வரேன், எனக்கு பணம் முக்கியமாக இல்லை, பணம் நிறையா பார்த்துட்டேங்கிற விஷயத்த அவர் சொன்னார். நான் நினச்சது அரசியலுக்கு வராமல் இருந்ததுன்னா ராஜா மாதிரி உலகம் முறை சுற்றிட்டு இருந்திருக்கலாம். வந்துட்டார், இறுதி படம்னு சொல்லிட்டார். இப்போ அரசியலுக்கு வச்சுருக்காரு, மிகப்பெரிய நெருக்கடி சந்திச்சுட்டு இருக்கார். இப்போ வந்து 23 எலெக்ஷன் மே 4 ரிசல்ட்டுக்கு பிறகு என்ன மாதிரி நடக்குங்கிறது தெரியாது. என்ன நடக்கும்னே யாருக்கும் தெரியாது. அரசியலை விட்டுட்டு மீண்டும் சினிமாவுக்கு போவாரா, இல்லை ரைட்டு வெற்றி கிடைச்சா உட்காருவார், தோல்வி கிடைத்ததுனா மீண்டும் போராடுவாரா, மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியுமா, 2031 வரைக்கும் சந்திப்புகள் போமா, 2029 எலெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு தகவலும் வருது, ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற சிஸ்டத்தில். இப்போ 3 வருடம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணாருன்னா 29 மக்கள் சந்திப்பில் அந்த நிகழ்ச்சி ஒன்று வரலாம். எடுத்த உடனே ஒரு பொருள் கிடைக்காது, போராடி தான் தீரணும். பட் போராடுறாரு, இன்னும் கிடைக்கிறத பொறுத்து தான் பார்க்கணும்.
இப்போ ஜனநாயகனோட அப்டேட் ஒன்றும் இல்லை, இப்போது ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டாங்க, தேர்தல் ஆஃபீஸர் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது புதுசாக இருக்குது. எதுக்கு தேர்தலை பார்த்து போனோம்னா இது ஒரு பிரச்சார படமாக மாறும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம். உள்ள பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கிடைச்சாங்கன்னா ஏப்ரல் 23க்கு முன்பாகவே படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் இருக்குது. ஆனால் இங்கே தயாரிப்பு நிறுவனம் வந்து நான் மே 7ஆம் தேதி தாங்க படம் ரிலீஸ் பண்ணுறேன் ரிசல்ட்டுக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி வாய்ப்பே இல்லைங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஏன்னா முன்னாடி வந்தால் சிறப்பாக இருக்கும், ஆனால் வந்துட்டால் அங்கே ஒரு சிக்கல்கள் உருவாகும். கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போகும், பிரச்சார படமாக மாறுது. அப்படிங்கும்போது அதை பேன் பண்ணிட்டாங்கன்னா திரும்பி படம் ரிலீஸ் ஆகுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். அதில் எந்த சிக்கலுமே வேண்டாம், நம்ம மே 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக மே 7 அன்னைக்கு கண்டிப்பாக படம் வர வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அதுக்கு முன்னாடி அந்த தேர்தலுக்கு பின்னாடியும் அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடியும் படம் வந்தால் மக்கள்கிட்ட போய் சேருங்கிறத நான் நினைக்கிறேன். பட் அவர்கள் என்ன முடிவு பண்ணுறான்னு தெரியல. டிவிக்கே சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.